நாம கூட வந்திருந்தோம். இங்கு கச்சபேஸ்வரர் கோவில்லே பெரியவர் இங்க வந்தாரு. இங்க ஒரு நாள் வந்து உட்கார்ந்துட்டாரு. இங்க ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் வடநாட்டில் யாத்திரையில் இருந்தார். இவர் எங்க பெரியவர் எங்கெங்கெல்லாம் போயின்னு இருக்காரோ கூட போகணும், அங்க இருக்கணும்னு சொல்லியிருந்தார். ஆகவே அவர் உபனிஷத் மடம் போனாலும் கூட போவோம். அவர் கிளம்பினா உடனே போயிருக்கணும். அது நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி வைகுண்ட பெருமாள் கோவில் ஒரு நாளைக்கு வந்த வைகுண்ட ஏகாசி இது போன்று கோரிக்கை போவார், கூட போகணும். தேனம்பாக்கம் அது திடீர்னு ஒரு 3 மணிக்கு கிளம்புவார், தெரியாது. ஒரு நாளைக்கு அது மாதிரி கிளம்பி வந்து இங்கேயே வந்து இருந்து அந்த வெங்கடகிருஷ்ண சாஸ்திரி என்று அவரை வர சொல்லி 100 ஸ்லோகத்தையும் படித்து இந்த சூரிய பகவானுடைய சந்நிதியிலே அந்த சூரிய சதகத்தை பெரியவர் அங்கேயே இருந்து அது நடத்தி கொடுத்தார். ஆகவே நமக்கு மனசுல வந்து இது ஆழமாக ஒரு பதிந்திருந்தது. ஆகவே ஆழமாக மனசுல பதிந்ததை கல்வெட்டு ரூபமாகவும் பதிக்க வேண்டும் என்பதனாலே அது பக்தர்கள் சில பேர் வந்தபோது நம்ம சொன்னோம். அவர் அவ்வளோ அக்கறையாக ஆசையாக அவ்வளோ ஆர்வமாக இங்கே அந்த வயசில் 92 93 வயசு இருக்கும்போது இங்கே வந்து மணிக்கணக்காக இங்கே உட்கார்ந்து கொண்டு செய்தார்கள். ஆகவே இந்த சரித்திரத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு சூரிய சதகத்தினுடைய முக்கியத்துவம், இந்த பழமையான சூரிய பகவானுடைய சந்நிதியினுடைய முக்கியத்துவம், பெரியவரே வந்து மணிக்கணக்காக வந்து இந்த பாராயணம் நடத்தி கொடுத்தது. ஆகவே இதை கல்வெட்டு உருவத்திலே பதிக்க வேண்டும். பக்தர்கள் இங்கு வந்து அந்த பாராயணம் செய்தும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர்.